புருஷனுக்காக அவ விருப்பத்தை மீறி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களே. அடசி வாயை மூடு. அப்பாவா? அப்பா அப்பாக்கு தர மரியாதை அது. பொட்ட புள்ள என்ன ஆட்ட காட்டின நீ? என்னை திட்டம் போட்டு ஏமாத்தி கேவலப்படுத்தினது இல்லாம அசிங்கமும் படுத்தின. அதையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏய் வாயை மூடு. உனக்கும் சேர்த்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். மாப்ள நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய் உன் சேட்டையை காட்டாம சைலண்டா போய் சேலையை மாத்திட்டு வா. போ. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க என்ன சம்மதிக்க வைக்கிறதுக்காக போய் சொல்றீங்க. அப்படியா? சரி, போனை போட்டு அந்த நடராஜ கேளு. கேளுமா. இவங்க எதுக்கு கால் பண்றாங்க? ஹலோ ஹலோ நட்ராஜ், இப்ப நீ எங்க இருக்க? திடீர்னு இது என்ன கேள்வி? வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி திடீர்னு கேட்குறீங்க? என்னாச்சு? குரல கூட ஒரு மாதிரியா இருக்கே. அது ஒண்ணும் இல்ல. உன் காருக்கு முன்னாடி ஏதாவது கார் போயிட்டு இருக்கா? அப்பா, ரோடுனா கார் போதான் செய்யும். ஆமா, என் முன்னாடி ஒரு கார் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்னங்க இப்போ? உனக்கு பின்னாடி ஏதாவது லாரி வந்துட்டு இருக்கா? ஆமா, ஒரு லாரி வந்துட்டு இருக்கு. அது மணல் லாரியா தண்ணி லாரியான்னு கேட்டுறாதீங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா அவந்துக்கா? என்ன திடீர்னு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல, ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பேப்பர்ல ஒரு ஆக்சிடென்ட் நியூஸ் படிச்சேன். கார் மேல லாரி மோதி ஆக்சிடென்ட்னு வந்திருந்துச்சு. எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டு. என்னங்க நீங்க அல்ட்ரா மாடர்னா இருக்கீங்க. படிச்ச பொண்ணாவும் இருந்துகிட்டு இப்படி கன்சர்வேட்டிவா பேசுறீங்க. சரி, ஓகே. நான் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் மீறாம வண்டி ஓட்டிட்டு ஆபீஸ் போயிடுறேன். போதுமா? பாய். என்ன கண்ணு, சந்தேகம் தீர்ந்துடுச்சா? இப்ப என்ன முடிவு எடுத்திருக்க? தாலி கட்ட ஒத்துக்கிறியா இல்ல அந்த நடராஜ தூக்கிரட்டுமா? ஐயோ, ஏய் அவந்திகா, சரின்னு சொல்லுடி. உன் மேல ஆசைப்பட்ட காரணத்துக்காக அந்த அப்பாவி பையனை சாக விட்டுறாதடி. இவங்கெல்லாம் ஈவு இறக்கம் இல்லாதவங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க. சரின்னு சொல்லுமா, சரின்னு சொல்லுடி. என்னடி அவந்திகா, என் அத்தை கிழவி ஏன் டென்ஷன் ஆகுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல? டென்ஷன்னா என்னன்னு இப்ப உனக்கு புரியுதா? உன்னோட ஓட்ட வாய ஓரமா வச்சுட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வழிய பாரு. தங்கச்சி, அந்த புடவைய கொடு, வாங்கிக்கடி. ஏய், வாங்கிக்கடி. என் மல்லிகா, அத வாங்க. போய் புடவைய மாத்திக்கிட்டு சீக்கிரம் அலங்காரம் பண்ணிட்டு வா. போ, கூட்டிட்டு போ. போன்னு சொல்றேன்ல, போ. மாப்ள, கிட்ட இருந்து பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஏய், கிட்ட இருந்து பாத்துங்க, போங்க. எல்லாரும் போங்க, போங்க. மானம் கெட்டவன் சொல்லிட்டு இருந்தால, இந்த மானம் கெட்டவன் என்னென்ன பண்ணுவான்னு காமிக்கிற நேரம் வந்துருச்சுப்பா. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சபாஸ்டா, புலிடா புலிடா நீ.
அம்மா இந்த மாங்கல்ய தட்டை எடுத்துட்டு போய் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. இந்தாங்க தம்பி. இந்தாம்மா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திக்கிங்க. மாங்கல்யத்தை வாங்கிக்கிங்க. மாங்கல்யத்தை கட்டுங்க தம்பி. நிறுத்துங்க. ஏய் அவந்திகா, நீ பயப்படாத, உனக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன். இப்ப நீ சப்போர்ட் பண்ணி என்ன ஆக போகுது? ஐயோ, சொல்றத கேளு. இவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் பிளான் பண்றாங்கன்னு நேத்து நைட்டே எனக்கு தெரியும்டி. நான் தூங்குறதா நடிச்சுக்கிட்டு இதுங்க பேசுன எல்லாத்தையும் நான் ஒட்டு கேட்டேன். என்னம்மா சொல்ற? ஆமாண்டி. இவங்க பிளானை தடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன்டி. மா, இத பாருடி, நீ எந்த எதிர்ப்பையும் காட்டாம புடவைய கட்டிக்கிட்டு மணமேடையில வந்து உட்காரு. மா, நான் மணமேடையில உட்கார்ந்தா அவன் என் கழுத்துல தாலி கட்டிடுவானே. கட்ட மாட்டான்டி. அதுக்குள்ள போலீஸ் இங்க வந்துரும். இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி இருப்பாங்க. எப்படிம்மா சொல்ற? ஏண்டி, பூமிக்காவ எதுக்கு வீட்டுல விட்டுட்டு வந்தேன்னு நினைக்கிற? இன்னைக்கு முகூர்த்த நேரம் 9 to 10:30. 9:30 மணிக்கு கரெக்டா போலீஸ் இங்க வர மாதிரி போன் பண்ணி தகவலை சொல்லிட்டு இருந்தா அவளை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன்டி. இதெல்லாம் எங்க பிளான். எங்க அக்காவுக்கு பிடிக்காத கல்யாணத்தை கட்டாயப்படுத்தி இந்த கோவில்ல நடத்துறாங்கன்னு அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாளாம். அவ எனக்கு SMS அனுப்பியிருக்காடி. ஏய், இது பாரு, இது நானும் அவளுமா போட்ட பிளான். உங்ககிட்ட விளக்கமா சொல்ல நேரம் கிடைக்கலடி. சோ நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்படியும் கரெக்டா போலீஸ் வந்து தடுத்துருவாங்க. அம்மா, தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச்மா, செல்ல அம்மா. ஏய், இதெல்லாம் உனக்காக தாண்டி நான் செய்யறேன். ஆனா இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவாரு. அப்பா தானே, நான் பாத்துக்கிறேன், நீ கவலையை விடுமா. இத பாருடி, கல்யாணத்தை நிறுத்துறது என்னோட சாமர்த்தியம். அதுக்கப்புறம் உன்னோட கல்யாணத்தை நடத்திக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. உங்க அப்பாவை எதிர்த்து என்னால எதுவும் செய்ய முடியாது, பாத்துக்கோ. நல்ல காரியம் பண்ணமா. கல்யாணத்தை நிறுத்த ஏற்பாடு பண்ணிட்டால அது போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? என்னம்மா அவந்திகா, உனக்கா இந்த நிலைமை? ஊர்ல எத்தனையோ பேருக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க. உனக்கே இப்ப உதவி தேவைப்படுதா? என்ன தெரியுதா? தெரியுது இன்ஸ்பெக்டர், நீங்க எனக்கு Facebookல ஃப்ரெண்டு தானே. சார், என்ன நடக்குதுங்க? எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்க? நீங்க யார் சார்? அவந்திகாவோட அப்பாவா?
படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன் காட்டு முன்னாடி தினமும் நடந்துக்கிறீங்க? பெத்த பொண்ணுக்கே அவ சம்மதம் இல்லாம கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? கட்டாய கல்யாணமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. என் பொண்ணோட சம்மதத்தோட தான் நடக்குது. போய் இன்ஸ்பெக்டர், என்னை ஏமாத்தி இழுத்துட்டு வந்து வலுக்கட்டாயமா தான் இந்த கல்யாணத்தை எனக்கு செஞ்சு வைக்க பாக்குறாங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அவந்திகா, ஏன்பா மிரட்டுறீங்க? நீங்க எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு தெரிஞ்சதுமே நான் தான் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுத்து வர வச்சேன். ஏன் சார், சாதாரண படிக்காத பொண்ணுக்கே கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பயப்படுவாங்க. உங்க பொண்ணு Facebookல எவ்வளவு பிரபலம் தெரியுமா? அவங்களுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க எப்படி சார் தைரியம் வந்தது? இன்ஸ்பெக்டர், இவ பொய் சொல்றா. முதல்ல சம்மதம்னு சொல்லிட்டு இப்ப வந்து மாத்தி பேசுறா. குடும்பம்னா இந்த மாதிரி சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். இதுல இல்லாம போலீஸ்காரங்க தலையிடுவாங்க. அப்படியா? அவ்வளவு நியாயமானவங்க எதுக்குமா இப்படி ஒரு கோவில்ல யாருக்கும் சொல்லாம ரகசியமா கல்யாணம் பண்றீங்க? உங்ககிட்ட பணம் இல்லையா, சொத்து இல்லையா, என்ன இல்ல? பொண்ணோட சம்மதம் இல்லாம இப்படி ஒரு இன்டீரியர் வில்லேஜ்ல வந்து எதுக்கு சார் கல்யாணம் வச்சிருக்கீங்க? என்ன இன்ஸ்பெக்டர், ஓவரா பேசிட்டே போறீங்க? எங்க பொண்ணுக்கு யார எப்படி கல்யாணம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? என்னமோ தீவிரவாதி விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க. இது பாருங்க சார், எங்களுக்கு மினிஸ்டர் லெவல்ல பழக்கம் இருக்கு. நீங்க இதுல தலையிடுறது நல்லதுக்கு இல்ல. ஏதாவது எதிர்பார்க்கறீங்கன்னா சொல்லுங்க, வேண்டியதை செஞ்சுட்டு போறோம். வாங்குறத வாங்கிக்கிட்டு வாய முடிச்சு கிளம்புங்க. அடிச்ச கண்ண பேந்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நடக்கிறதே வேற. என்ன கண்ட இடத்துல கை நீட்டி லஞ்சம் வாங்குற மட்டமான போலீஸ் நினைச்சியா? இல்ல உனக்கு அரசியல் செல்வாக்கு இருந்தா என்ன வேணா செய்யலாம் பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. பொண்ணு மேஜரான பொண்ணு, அவ விருப்பம் இல்லாம வம்படியா தாலி கட்ட வைக்கிறது சட்ட விரோதம். அந்த பொண்ணு ஊனு ஒரு வார்த்தை சொன்னா உங்க எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி கோர்ட்ல நிறுத்தி உங்க எல்லாருக்கும் 7 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். என்ன ராஜாராம், கேஸ் ஜெயிலுன்னு என்னென்னமோ சொல்றாரு. அக்கா நீ சும்மா இரு, நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், என் மகளுக்கு கொஞ்சம் விவரம் பத்தாது, தெரியாம உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. நான் பெத்த அப்பா இல்லையா? எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டு வீணா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. பொய் சொல்றாரு இன்ஸ்பெக்டர். எனக்கு ஏற்கனவே நட்ராஜன் ஒருத்தர் கூட கல்யாணம் பேசி முடிச்சாங்க. நானும் அவரு ஒருத்தர் லவ் பண்றோம். எங்க அப்பா என்னடானா ஜாதிய காரணம் காட்டி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு பொறுக்கிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்றாரு. இத நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். யோ, எல்லாரையும் வண்டியில ஏத்தியா? எஸ் சார். ஸ்டேஷன்ல வச்சு அந்த பொண்ணுகிட்ட எழுதி வாங்கிட்டு எல்லாரையும் உள்ள தூக்கி போடுவான். அப்பதான் இவனுக்கு வழிக்கு வருவானுங்க. ஓகே சார். சார், லேடிஸ கூடவா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவீங்க? இது தப்பு இல்லையா சார்? ஏங்க, இவங்க யாருங்க? இவங்க தான் என் அத்தை. எல்லா சதிக்கும் இவங்க தான் காரணம். முதல்ல இவங்களை கூட்டிட்டு போங்க. சார், நான் எதுவும் தப்பு பண்ணல சார். நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. கிளம்புங்க இப்ப. இன்ஸ்பெக்டர், ரொம்ப தப்பு பண்றீங்க. என்னையா மீசையை தடவை பயந்துருவ நினைச்சியா? உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தவையா? இதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லியா? யோ, கூட்டு வாங்க. எஸ் சார். தம்பி காசு வாங்க. மத்த எல்லாரையும் கூட்டு வாங்க. எல்லாரும் வாங்க. சார் வாங்க. வாங்க சார். வாங்க சார். யோ, கான்ஸ்டபிள், ஜென்ட்ஸ் எல்லாம் இந்த வண்டியில ஏத்து, லேடிஸ் எல்லாம் அந்த வண்டியில ஏத்து. ஏத்துங்க. ஏத்து கூட்டு வாங்க. ஏத்து சொல்றேன். டோர் க்ளோஸ் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். ஏறுங்க. இந்த டோர் க்ளோஸ் பண்ணுங்க. கிளம்புங்க.
ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் ஆளை தூக்கணும்னு சொன்னாங்க, இன்னும் ஃபோனை காணுமே. இவன் வேற ஆபீஸ்க்கு போயிட்டான். இப்ப என்ன செய்யலாம்? சொல்லு. என்ன அந்த கார் முன்னாடியே போக சொன்னீங்க? தேவைப்பட்டா நான் ஃபோன் பண்றேன். அந்த கார் அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருன்னு சொன்னீங்க. அவன் காரோட ஆபீஸ்க்குள்ள போயிட்டானே. உங்ககிட்ட இருந்து ஒரு போனையும் காணோம், ஒன்னையும் காணோம். அதான் என்ன செய்யறதுன்னு கேட்கறதுக்காக உங்களுக்கு போனை போட்டேன். சொல்லுங்க, நான் என்னென்ன செய்யட்டும்? என் தலையில தீய வை. என்னென்ன சொல்றீங்க? எந்த நேரத்துல போனை போட்டு என்ன கேட்கணும்னு விவஸ்தை கிடையாது. எல்லா காரியமும் கெட்டு குட்டிச்சோரா போச்சு. போலீஸ் ஜீப்ல எங்களை அள்ளி போட்டு இப்ப ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஐயோ, என்னண்ணே? இதுல கேள்வியை பாரு. முதல்ல வண்டி எடுத்துட்டு வீடு போய் சேர்றா. சரி, நான் வச்சிடறேண்ணே. நான் போறேண்ணே, போயிடுறேன். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், ஆர்டர் பண்ண என்ஜின் நாளைக்கு வரப்போகுது சார். ஹார்பர் கிளியரன்ஸுக்கு ஆள் ரெடி பண்ணணும் சார். அதை நம்ம லாஜிஸ்டிக்ஸில் சொல்லிட்டேன் சார். லாரி எல்லாம் சர்வீஸ் முடிஞ்சு ஷெட்ல வந்து நிக்குது சார். நீங்க ஒரு பார்வை பார்த்துட்டா பில்லை கிளியர் பண்ணிடலாம் சார். பரவாயில்ல சார், அது ஒர்க் ஷாப்ல இருந்தப்பவே நான் போய் பார்த்துட்டேன். மெயின்டெனன்ஸை இன்ஜினியர் பார்த்தா போதும். பில்லை மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். எமர்ஜென்சினா இது மட்டும் தான் சார். சார், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னது இது? என்ன ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்க? என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை கவிதா ஆக்சிடென்டான கேஸா இருக்குமோ? கேஸை ஃபைல் பண்ணி விசாரிக்க ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. சார், லீகல் அட்வைசரை வர சொல்லட்டுமா சார்? சேச்சா, அதெல்லாம் தேவையில்ல. ஃபார்மாலிட்டி என்கொயரியா தான் இருக்கும். டிரைவர் யாரு என்னன்னு விவரம் கேட்கறதுக்காக என்ன வர சொல்லியிருப்பாங்க. நானே போறேன். அப்பா கிட்ட கேட்டு லீகல் அட்வைசர் வர சொன்னா போதும். போடா. என்ன சுப்பு இது? எதுக்கு இப்படி ராவடி பண்றீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், ராவடி பண்ணல சார். தப்பு பண்ண அயோக்கிய ராஸ்களை கண்டுபிடிச்சு உங்க காலடியில் கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் சார். உங்க தம்பி சம்சாரம் சின்ன முதலாளி அம்மா மேல லாரி ஏத்தன அயோக்கிய ராஸ்கள் சார் இவன். நானே இப்பதான் சார் கண்டுபிடிச்சேன். தெரியாம செஞ்சிட்ட முதலாளி, என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. சுப்பு, என்னது இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. வண்டி சின்ன முதலாளி அம்மா மேல ஏத்திட்டு வண்டியை ரோட்ல அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஓடிட்டான். வண்டி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குது சார். சார், இவனெல்லாம் மன்னிக்கவே கூடாது சார். அடிச்சு தோலை உரிச்சவன் வேலையை விட்டு துரத்துங்க சார். பொண்டாட்டி புள்ளையோட வேலை இல்லாம நடுத்துறா தான் இந்த அயோக்கிய ராஸ்கெல்லாம் புத்தி வரும். இருங்க 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 இருங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சு அப்பா கிட்ட கேட்டு நான் முடிவு எடுத்துக்கிறேன். சார், இதுல யோசிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? லாரி ஓட்டுறப்ப டிரைவருடைய சேஃப்டியை விட ரோட்ல போறவங்களுடைய சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார். ஆனா இவன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஆளு மேல ஏத்திருக்கான் சார். அதுவும் யார் சார்? நம்ம சின்ன முதலாளி அம்மா மேல சார். சார், இந்த மாதிரி ஆளுங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் மற்றவங்களுக்கும் பயம் வரும், தொழில் மேலேயும் ஒரு பொறுப்பு இருக்கும். சார், யோசிக்காதீங்க சார். நீங்க இப்ப ஊன்னு சொல்லுங்க சார். இவனை நானே இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறேன் சார். மற்றதெல்லாம் போலீஸ்காரங்க பார்த்துப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. சத்தியமா நான் வேணும்னு பண்ணல முதலாளி. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மேடை குறுக்க விட்டாங்க முதலாளி. இடிச்சது கையெல்லாம் ஆடி போச்சுங்க முதலாளி. பயத்துல தான் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டேன் முதலாளி. என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. முதலாளி, என்ன ஜெயிலில் போட்டா என் குடும்பமே கஷ்டப்படும் முதலாளி. முதலாளி, என்ன மன்னிச்சிடுங்க முதலாளி. என்ன மன்னிச்சிடுங்க முதலாளி. முதல்ல எந்திரிங்க. சொல்லுங்க எந்திரிங்க, நான் சொல்றேன். முதல்ல எந்திரிங்க. எந்திரிங்க சொல்றேன்ல சார். சொல்லுங்க முதலாளி. சார், இவனை மன்னிச்சிடாதீங்க சார். தப்பு பண்றதுக்கு முன்னாடி அந்த அறிவு இருந்திருக்கணும். இவன் என்ன அழுது கதறினாலும் சரி, இவனை விட்டுறாதீங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புங்க சார். அப்பதான் இவன் சரிப்பட்டு வரும். ஒரு நிமிஷம். ஹலோ, உமா இண்டஸ்ட்ரியல் ஓனர் நடராஜுங்களா? ஆமா, நீங்க?
நான் பேசிக் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் உடனே வாங்க. என்ன விஷயம் சார்? உடனே வாங்க சார், ஒரு முக்கியமான விஷயம். நேரில் வந்து தெரிஞ்சுக்கங்களேன்.